ஒரு நல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? ப்ராப்பராக ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணாமல் கிரியேட்டின், வே ப்ரோட்டீன் இந்த மாதிரி எந்த சப்ளிமெண்ட்டுமே சாப்பிடாம ப்ரொஃபஷ்னல் ட்ரெயினர், கோச் இவங்க யாருமே இல்லாமல் வெறும் 2 இயர்ஸில் இந்த மாதிரி இருந்தேன்னா இந்த மாதிரி என்னால் மாறும்போது உங்களால் முடியாதா? நீங்கள் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்காண்டி ரியலி ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நான் சொல்கிற இந்த 3 விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட். உங்களோட கோல் ஃபேட் லாஸாக மசில் கெயினான்ற கோலை ஃபஸ்ட்டு செட் பண்ணிவிட்டு அதை பேசிக் பண்ணி ஒரு நாளைக்கு குறைஞ்சது 1 மணி நேரமாவது ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டயட். உங்களோட மெயின்டெனன்ஸ் கேலரியை பேசிக்காக வச்சு நியூட்ரிஷன் கோலை எல்லாத்தையும் ரீச் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல ப்ராப்பர் குவாலிட்டியான ஒரு டயட் ஃபுட் மெயின்டைன் பண்ணுங்கள். தேர்டு ரெஸ்ட்டு. உங்களோட மசில் ரெக்கவரி ஆகிறதுக்கு தேவையான அளவு ஒரு நாளைக்கு குறைஞ்சது 8 மணி நேரமாவது ப்ராப்பராக தூங்குங்க. ஸோ நீங்கள் ப்ராப்பராக ஒர்க் அவுட், டயட், ரெஸ்ட் இது 3 பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா மொதல் 1 மாதத்தில் ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் நீங்களே உங்களுக்குள்ளே நிறைய சேஞ்சஸை பார்ப்பீங்க. அடுத்த 6 மாதத்தில் உங்களுக்கு நெருங்கிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்டு பேரண்ட்ஸ் உங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷனை நோட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு 1 இயர் நீங்கள் கன்சிஸ்டன்சியாக இருக்கும்போது உங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷனை இந்த சொசைட்டியே பார்க்கும். ஸோ டீமோட்டிவேட் ஆகாமல் தொடர்ந்து கன்சிஸ்டன்சியாக பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகலாம். இந்த வீடியோவை டீமோட்டிவேட் ஆகிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு ஃபிட்னஸ் ரிலேட்டபிளான கண்டென்ட்டுக்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபிட்னஸ் ஜர்னிக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்.